Hi soldiers! போன வீடியோல நம்மளோட வடக்கு நண்பரோட சர்வரை வந்து ஹார்ட்வேர் செட்டப் பண்ணியிருந்தோம். ஹார்ட்வேர் செட்டப்னா என்ன? நம்மளோட ஹார்ட் டிரைவ் இன்ஸ்டால் பண்றது, அப்புறம் SSD வந்து PCI அடாப்டர் வச்சு இன்ஸ்டால் பண்றது, and அதுக்கப்புறம் இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 4 RAM இன்ஸ்டால் பண்றது. அதான் எல்லாம் பண்ணியாச்சுல. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட ரைட் கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஐடி மோட் ஹெச்பியா வந்து ஃபிளாஷ் பண்ணி ரைடு கார்டை வேற மாதிரி ஒரு ஹெச்பிஏ கார்டை மாத்திட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து போன வீடியோல பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா லைக் கார்டில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் இந்த சர்வர்ன்றது ஒரு நார்மல் பிசி மாதிரி தான். அதாவது நீங்க இப்போ இதை பூட் பண்ணீங்கன்னா நார்மல் பிசியில் எப்படி பயாஸ் ஓப்பன் ஆகும், அப்புறம் வந்து வாய்ஸ் போடணும், அது மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஒரு சர்வர் மாதிரி பெருசா எதுவுமே இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம சர்வரை ஆக்ட் பண்ண வைக்கணும்னா இதுக்கு நமக்கு தேவையானது சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம என்னென்ன செட்டப் பண்ணணும், எப்படி ஒரு சர்வரை பில்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயம் பார்க்க போறோம். ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க PC டாக், இது உங்க A2D PC. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். This video is sponsored by KuKu FM. KuKu FM பாத்தீங்கன்னா இந்தியாவோட லீடிங் ஆடியோ புக்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் அண்ட் நாவல்ஸை உங்களோட மொழியிலேயே நீங்க ஈஸியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தை சேர்ந்தவன். KuKu FM ஓட ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட A2D 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 50% ஆஃப் கிடைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் சைன் அப்ல. கூப்பன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதோட சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணணும். சாஃப்ட்வேர் செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம், சர்வீசஸ், கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா TrueNas. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி FreeNas இருந்தது, இப்போ TrueNas மாறிடுச்சு. TrueNasன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் பேஸ்ட் ஸ்டோரேஜ் சர்வர் OS. அந்த OS தான் நமக்கு தேவை. பட் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா இது ஒரு சர்வர் அப்படினால நம்ம வந்து ஒரு OS மட்டும் இன்ஸ்டால் பண்ண போறதில்ல. அது மட்டும் ஒரே ஒரு யூஸ் கேஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல. இது ஈவன் தோ ஸ்டோரேஜ் சர்வரா இருந்தாலும் கூட இதை நம்ம அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணாம விண்டோஸ் டைரக்டரி சர்வீசஸ், யூசர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, டொமைன் ஒர்க் குரூப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன தேவைப்படுது அப்போ யூஸ் பண்ணிப்பேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவை. ஸோ அந்த மாதிரி நம்ம தேவைக்கெல்லாம் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணோம்னா நாம வந்து டேரக்டா நம்மளோட OS இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதுவரை நம்ம என்ன பண்ணணும்னா ஹைப்பர்வைசர் அப்படின்ற இன்னொரு OS இன்ஸ்டால் பண்ணணும். ஹைப்பர்வைசர் அப்படின்ற என்ன அர்த்தம்னா அது ஒரு OS, பட் அதுக்குள்ள நீங்க எத்தனை OS எல்லாம் போட்டுக்கலாம். இது மாதிரி VMware ESXi அண்ட் அது மாதிரி நிறைய OS எல்லாம் இருக்கு. ஆனால் நாம யூஸ் பண்ணது Proxmox தான். இந்த பென் டிரைவ்ல இருக்கு. சர்வர்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சர்வரை பூட் பண்ணி OS பூட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? டேய் டேமா ரெடி பண்றா. ஓகே சோல்ஜர்ஸ், வந்து நம்மளோட சர்வரை பூட் பண்ணுவோம். ப்ரிப்பேர்லாம் நம்ம எப்பயும் போல IPMI பூட் பண்ணுவோம். அதான் நம்மளோட ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துருச்சு பாருங்க. சூப்பர் மைக்ரோ. கமான் டெலீட் பயாஸ் கிளப் வந்துருச்சுப்பா. 7 டெக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டுது பாருங்க. UEFI போடுவோம் என்ன பண்ணிடுவானுங்க. ஸோ காட்டுது நம்மளோட வாய்ஸ் எல்லாமே காட்டுது பாருங்க. நான் இந்த பென்ட்ரைவில் வந்து நிறைய வாய்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அதில் நமக்கு தேவையானது இந்த Proxmox பார்த்தீங்களா, இதுதான் அந்த வாய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இன்ஸ்டால் Proxmox Vன்னு காட்டுது பார்த்தீங்களா. இன்ஸ்டால் கொடுப்போம். இனிஷியல் ரேம் டிஸ்க், இதுக்கும் ரேம் டிஸ்க் தேவை சோல்ஜர்ஸ். இப்போ எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் காட்டுது, டார்கெட் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்களா. டார்கெட் ஹார்ட் டிஸ்க் வந்து பாருங்க 40 TB காட்டுது. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. இதை பாருங்க WD-S40 Power 18 காட்டுதுல, அதை செலக்ட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். கண்ட்ரி இன்க்ரெடிபிள் இந்தியா. டைம் ஜோன் கொல்கத்தா. வடக்கு நண்பர் மாதிரி பேசுறது சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் நம்மளோட Proxmox வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் ஸ்க்ரீனில் பாருங்க நமக்கு ஒரு IP காட்டு பாருங்க. ஸோ இந்த IP வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து நெட்வொர்க்கில் எந்த பிசியில் போட்டாலுமே இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடும். HTTPS வந்துருச்சு பாருங்க சோல்ஜர்ஸ். லாகின் பாருங்க. யூ டு நாட் ஹேவ் வேலிட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி சர்வர் காட்டுது. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. ஆக்சுவலி சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, நான் கேன்சல் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட Proxmoxோட UI. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா சென்டர்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கே வேற PVன்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து நம்மளோட VMs வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் VM இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிரியேட் VM கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து எந்த OS ஆனாலும் இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அது நீங்கள் இதே போர்ட் நம்பரில் இதே IP நம்பர்லேயே ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதில் போட்டுருக்கு இல்லையா இந்த பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவ் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட TrueNas ISO இருக்குது. அதை நம்ம லேப்டாப் கனெக்ட் பண்ணிப்போம். இந்த PVன்னு இருக்கா, இல்லை PV லோக்கல் அண்ட் லோக்கல் LVM 2 இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் PVன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே போனால் ISO இமேஜஸ் இருக்கும். ஸோ அதில் நம்மளோட தேவையான இமேஜஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட OS ISOs எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு நம்மளோட பென்ட்ரைவ் இது இருக்கும் வென்டாய். ஸோ நமக்கு தேவையானது TrueNas. ஸோ TrueNas வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் சர்வருக்கான TrueNas OS வந்து நமக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட சர்வருக்கு. சில நிமிடங்கள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட TrueNas ஓட ISO
ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா VM அதை பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெஷின் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் VM நோடு வந்து PVE தான், VM ID இதுவாக இருக்கட்டும். நேம் வந்து TrueNas, ஸ்டோரேஜ் வந்து லோக்கல், ISO வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணோம் இல்லையா அந்த TrueNas, டைப் அது லினக்ஸ் டைப் பண்ணா அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா கசி கண்ட்ரோலர் அதுவாகவே இருக்கட்டும், மீதிலாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இதுக்கு ஆக்சுவலாக நம்ம கிட்ட வந்து எத்தனை கோர் இருக்குன்னா 12 கோர் இருக்குது. 12 கோரில் 10 கோர் வந்து அலோகேட் பண்ணுவோம். சாக்கெட் வந்து 2 சாக்கெட், அவ்வளோதான். மெமரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 139 264. ஏன்னா இவங்க இது கூட கால்குலேட்டர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ்டாக இருக்கணும்னு சொல்லி தான் கால்குலேட்டர் போடுறோம். கணேசா பார்த்தீங்கன்னா மேக்ஸில் புலி. நீங்கள் என்ன புலியா? இங்கே பார்த்துங்க நம்மளோட VM வந்து இது ஆட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா VM 100 TrueNas இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து அது ரன் ஆகலை, பட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சோல்னு ஒன்று இருக்கும். அது ஒரு கன்சோல் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இன்ஸ்டால் அப்கிரேட் இன்ஸ்டால். ஸோ 32 GB ஆஃப் விர்ச்சுவலாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம வேணால் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். திஸ் வில் erase all the partition data DA0. You can't use DA0 for sharing data. ஓகே, எஸ், பரவாயில்ல. பாஸ்வேர்டு வந்து நெஞ்சில் குடியிருக்கும் சோல்டையர். பூட் வயா பயாஸே பெட்டர் தான். நம்ம வந்து UEFI வேணாம். TrueNas installation and DA0 succeed. reboot system வந்துச்சுடா, இன்ஸ்டால் ஆயிடுச்சுடா. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு IP அட்ரஸ் வந்து ஏனோ தானே வந்திருக்கு. அதனால் அந்த IPS நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் நான் மாற்றிட்டு வரேங்க. நம்ம எப்படி Proxmox வந்து IP அட்ரஸ் போட்டு ஓப்பன் பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு IP அட்ரஸ் போட்டு ஓப்பன் பண்ணலாம். TrueNas கோர்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் TrueNas. இதில் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நமக்கு பாருங்க 136 GB ஆஃப் RAM காட்டுது. ZFS கேட்ச் வந்து 0.3 GB தான் இருக்கு. ஃப்ரீ ஸ்பேஸ் 130 GB இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஸ்க்ரீனில் நமக்கு TrueNasோட இன்டர்ஃபேஸ் வந்து தெரியுது. நம்மளோட ஸ்டோரேஜ் பூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் பூல்ஸ் அப்படின்னா என்னன்னா விர்ச்சுவலாக ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி. அந்த ஹார்ட் டிரைவ் நெட்வொர்க்கில் இருக்கும். நம்ம நெட்வொர்க்கில் இருந்து எங்கே வேணா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பூல். ஸோ அந்த ஸ்டோரேஜ் பூல் நம்ம இப்போ இந்த TrueNas மூலமாக கிரியேட் பண்ணணும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்டோரேஜ்குள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா பார்த்தீங்கன்னா நோ பூல்ஸ், அவை எந்த ஒரு பூலுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே ஒரு ஆட் ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து கிரியேட் பூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் டிஸ்க் காட்டணும், பட் காட்டலை. ஏன் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் டிரைவ்ஸை நம்மளோட சர்வரில் கனெக்ட் ஆயிருக்கு. பட் அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா நம்மளோட இந்த Proxmox அப்படின்ற ஹைப்பர்வைசரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹைப்பர்வைசர் கிட்ட இருக்கிற அந்த சாஸ் கார்டை நாம என்ன பண்ணணும்னா இந்த TrueNasக்கு பாஸ்-த்ரூ பண்ணணும். ஸோ அதை முதல்ல பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே எல்லா டிஸ்க்குமே காட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட TrueNas இருக்கு இல்லையா, ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா இந்த TrueNas நம்ம Proxmoxல வந்து இங்கே நம்ம TrueNas இருக்கா, இங்கே பிளாக் அண்ட் தருது. இதில் என்ன பண்ணால் ஹார்ட்வேர் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மெமரி 136 GB, ப்ராசஸர் 20 கோர்ஸ், பயாஸ் பார்த்தீங்கன்னா C பயாஸ் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா PCI டிவைஸ். அப்படி என்ன அந்த PCI டிவைஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிரைவ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கனெக்ட் பண்ணலாம் அந்த 8 ஹார்ட் டிரைவ்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் போர்டோட கனெக்ட் ஆகலை. எல்லாமே நம்மளோட இந்த IT மோட் HP அது நம்ம ஃபெம்மர்லாம் மாத்திரம் அது கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா நம்மளோட ப்ராசஸர் கூட கனெக்ட் ஆயிருக்கு, மெயின் வாய்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். மெயின் வாய்ஸ்னா நம்மளோட Proxmoxோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டிவைஸை நம்ம இது வரைக்கும் யூஸே பண்ணல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா Proxmoxல இருந்து டேரக்டாக நம்ம TrueNasக்கு வந்து வழியை மாற்றி விடணும். அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்-த்ரூ பண்ணி விடணும். போகிறேன் சார் போயா. ஆட் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே PCI டிவைஸ் காட்டும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோமா, இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேட்குது. ஸோ டிவைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக ப்ராட்காம் எல்லா சைடு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா SAS 2308 ஆக்சுவலாக 2308 2208 தான் நம்ம வந்து ஃபெம்மர் பார்த்தோம்னா 2308 காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஃபங்க்ஷன் GPU கிடையாது, எவனோ ஒருத்தன் ஆஃப் ஆகிட்டான், எவன் தெரியல. இவனா டே யாரா இது ஆஃப் பண்ணுது? இப்போ என்ன பண்ணலாம்னா போயிட்டு இந்த VM வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு TrueNas VM ஸ்டோரேஜில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போங்க. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், நம்மளோட டிஸ்க் எல்லாமே காட்டுது பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாமே. பூலை கிரியேட் பண்ணுவோமா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் கிரியேட் நியூ பூல் இருக்கும். நீங்கள் பார்த்தா நம்மளுக்கு 8 ஹார்ட் டிரைவ்ஸ் காட்டுது பாருங்க. எல்லாமே HDD 14.55 TB காட்டுது. TB இல்லை, அது TB பைட் காட்டுது. இது இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடு என்ன போகிறோம், 8 போயிடுச்சுங்களா. இதில் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைப் மிரர் ரைட் Z 2 ரைட் Z 3 இருக்கும். ரைட் Z 2 கொடுக்குறோம், ZFS 2. இது படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 128 TB கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸபிள் ஆகிடும். 32 TB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. மொத்தமாக நம்மளால இப்போ வந்து 96 TB தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம கிட்ட 128 TB இருந்தாலுமே கூட. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட இந்த பூலுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும். ஸோ என்ன பூல் நேம் வைக்கலாம்னா A2D MG01 வைப்போம்.
கன்ஃபார்ம் கிரியேட் பூல். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். இப்போ நம்மளோட பூல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு டேட்டா செட் ஆட் பண்ணோம். ஏஎம்ஜி அப்படின்னு ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ சப்மிட். டேட்டா செட்னா ஒன்றும் இல்லை, ஃபோல்டர் மாதிரி தான் வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டேட்டா செட் கிரியேட் பண்ணி பூலை கிரியேட் பண்ணிச்சு. பட் இது ஆக்சஸ் பண்ண நெட்வொர்க்கில் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நாம் ஒரு ஷேரை கிரியேட் பண்ணணும். ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாத்துன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே பார்த்து நமக்கு ஷேரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்பிள் ஷேர்ஸ், பிளாக் ஷேர்ஸ், கடைசி நமக்கு விண்டோஸ் ஷேர்ஸ் இருக்கும். நம்ம விண்டோஸ் யூஸ்னால எஸ்எம்பி ப்ரோட்டோகால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டா இங்கே ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த பாத்துன்னு சொல்லிட்டு A2D MG01ன்றது நம்மளோட பூல் ஒரு டேட்டா செட் இருக்குது, அதான் ஏஎம்ஜி. ஸோ ஏஎம்ஜி கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஒரு பூலை வந்து நம்ம ஷேர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சர்வீஸ் ஆன் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா சாம்பார் தனியாக சர்வீஸ் ரன் ஆகும் இந்த TrueNasல, அதை எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ எஸ்எம்பி சர்வீஸ் எனேபிள் ஆகிடுச்சு. ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ண சொல்லி ஏசிஎல்னா என்னன்னு சொன்னால் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ஓப்பன் கொடுத்துப்போம். இப்போதைக்கு நம்ம அப்புறமா மாற்றிக்கலாம். இந்த ஷேரை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். யார் யூஸ் பண்ணலாம், யாரை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நாம நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு யூசர்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த அக்கௌண்ட்ஸ்க்குள்ள போனீங்கன்னா குரூப்ஸ் அண்ட் யூசர்ஸ் இருக்கும். ஸோ யூசர்ன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பட் அதோட முக்கியமான விஷயம் என்ன குரூப்ஸ். குரூப்ஸ் என்னன்னா யூசர்ஸ் எல்லாரையும் குரூப் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் இந்த சர்வருக்கு. பட் பிரபு பார்த்தீங்கன்னா அட்மின் கிடையாது, அவர் ஒரு எடிட்டர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அட்மின் ஒரு குரூப் தேவை, எடிட்டர்ஸ் ஒரு குரூப் தேவை. பிரபு தவிர்த்து நிறைய எடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கான குரூப்புமே வேணும். நமக்கு தேவையான 2 குரூப் கிரியேட் பண்ணும். ஒன்று அட்மின் பர்மிட் சூடோ சப்மிட். ஓகேங்களா, அட்மின் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா வீடியோ எடிட்டர் சூடோ அட்மிட் கிடையாது, சாம்பா ஆத்தென்டிகேஷனோட இருக்கும். ஓகே சார். இப்போ குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம். முதல்ல எனக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம். பேரு தூக்குதர பாஸ்வேர்ட் தேனி மாவட்டம் சப்மிட் கொத்தவாடா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரபுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். பிரைமரி குரூப் வீடியோ எடிட்டர் சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூலை கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான ஷேர்ஸை கிரியேட் பண்ணியாச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு ஒரு அக்கௌண்ட் பிரபுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரபுவோட டிஸ்க்கு போவோம். அவரோடதுல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நம்ம வந்து இந்த சர்வரை ஹோஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், பாருங்க எடிட்டிங் ரூம் உள்ளதான் பிரபு இருக்காரு. ஹாய் பிரபே. ஹாய். நாங்கள் சர்வரை டெப்ளாய் பண்ணிட்டோம். வாட் எ சர்ப்ரைஸ். ஃபைனலி பண்ணிட்டோம். வடக்கு நண்பரின் வகையான சர்வர் சீக்கிரமா கணேஷ் காட்டு கணேஷ் சூப்பரா இருக்கு. எல்லா பீஸையும் சேஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. என்ன டெஸ்டிங்? ஸோ ஒன்றும் இல்லை, நாங்கள் சிம்பிள் டெஸ்டிங். விண்டோஸ் ஆர் 190.168.0.TrueNas IP. ஜூம் எங்கடா யாருடா ஜூம் பண்ற? இங்கிட்ட ஜூம் வைடா. அங்க ஜூம் வைடா. ஐயோ கேமரா வச்சு எங்க இருக்குன்னு தெரியல. இங்க பாருங்க உங்களோட யூசர் நேம் பிரபு. ஓகே சரியா இருக்க. பாஸ்வேர்ட் வந்து இப்போதைக்கு டம்மியாக வச்சிருக்கேன். ஏண்டா கணேசா அறிவு கட்ட பையல வந்துருச்சு பாருங்க. ஓகே இதை பாருங்க 80.1 TB காட்டுங்களா. ஆக்சுவலாக 120 TB 2 ஹார்ட் டிஸ்க் வந்து பேரிட்டிக்காக போயிடும். ஸோ உங்களுக்கு 80 TB வருதுங்களா. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடும். கணேசா காட்டு கணேஷ். இது 111 MB/s ஈதர்நெட் பாருங்க 100% யூஸ் ஆகுது. என்னடா இது 100 MBs தான் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. 100 MBs போகாது. நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலி 800 MB/s வரைக்கும் போகும். ப்ராப்ளம் என்னன்னா நம்மளோட ஈதர்நெட் வந்து 1 Gbps தான். கூட சீக்கிரம் 10 GB ஈதர்நெட் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட சர்வரோட ஃபுல் ஸ்பீட் நம்ம யூஸ் பண்ண முடியும். என்ன பை how do you feel about the server? நைட்டோட நைட்டா எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிட்டு போறேன். ஃப்ரீ ஆக்கி விட்டுருங்க. கேகேவும் அவங்க கஷ்டப்பட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 GB தான் நம்மகிட்ட 2 ஈதர்நெட் கண்ட்ரோல் இருக்கிறனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அக்ரிகேஷன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கான்செப்ட்ஸ், அதெல்லாம் வந்து அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து சர்வர் என்ன, ஸ்டோரேஜ் சர்வர் என்ன, அப்புறம் எப்படி அந்த ஹார்ட்வேர் செட்டப் பண்ணுறது, ரைடு கார்டுனா என்ன, HBN என்ன, அதுக்காக சாஃப்ட்வேர் சப்போர்ட், சாஃப்ட்வேர் செட்டப் எப்படி பண்ணுறது, ப்ராக்ஸ்மாக்ஸ் என்ன, ஹைப்பர்வைசர் என்ன, TrueNas என்ன, அதில் எப்படி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கும். ஓகேங்களா, காலைல ஷூட் பண்ண ரெண்டு மெமரி கார்டு ஃபுல் ஆகி போச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 200 GB மேல ஃபைல் இருக்கு. நீங்க தான் எடிட் பண்ணணும். இதுக்காக தான் சர்வர் போட்டீங்களா? ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். பிரபு மட்டும் இல்ல, நம்ம எடிட்டிங் மேல அங்க பாருங்க நம்ம பேசிருக்கோம். அது கூட பொருட்படுத்தாம பின்னாடி ஒருத்தர் டப்பு வேலைனா வந்துட்டு வெள்ளக்காரன் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் வேணும். ஸோ அதனால தான் சர்வர் போட்டிருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இல்லை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் இருக்கு. இப்போ பாய். ஓகே கட்